நான் தான் புரி சைமோன், ஆபத்துல இருக்கிறவங்களை காப்பாத்துறவன். பணம் தருவியா? இவ்ளோ நேரம் வேணா ஷின்சான் உன் கூட விளையாடி இருக்கலாம், ஆனா இனிமே என் கூட மட்டும்தான் விளையாடுவேன்னு ஷின்சானே சொல்லிட்டான். இன்னைக்கு நான் கண்டிப்பா ஒரு புது ஃப்ரெண்ட மீட் பண்ணியே தீருவேன். எங்க பாருங்களேன், இது கேக்கோட ஸ்கூல் குரூப் போட்டோஸ். பாருங்க எவ்வளவு அழகா இருக்கால. சார், ஒரு பையன் இந்த லெட்டரை கொடுத்து கேபேஜ் டெலிவர் பண்ணணும்னு சொல்றான். எந்த கடையில அரிசி வாங்குற? இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஏற்பட்ட மோசமான பிரச்சனைகளை நான் எவ்வளவோ சந்திச்சிருக்கேன். அதனால எனக்கு நல்லா தெரியும் இது எப்ப வேணா படிக்கலாம். நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க, நான் இன்னைக்கு அவளை ஸ்கூல்ல கொஞ்சம் திட்டிட்டேன், அவ்வளவுதான். டிவி ஷாப்பிங்ல இது மட்டும் இல்ல, அந்த புக்ல இருக்கிற எதை ஆர்டர் பண்ணாலும் உடனே வந்துரும். இதுவும் அங்கதான் வாங்கினேன், நல்லா இருக்கா? சமாளிக்க 1008 காரணம் சொல்லலாம், ஆனா உண்மை என்னைக்கு மாறாது. ஆனா கேபேஜ் டெலிவர்னா எனக்கு என்னன்னே தெரியாதே. கண்டிப்பா இவன் உண்மையிலேயே ஜீனியஸ் தான். நீ எப்படி ஜெயிக்க போற ஷின்சான்? அப்பவாது உனக்கு அறிவு வரும்னு நினைச்சேன், ஆனா உனக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாது. சொன்னீங்க. நீதான ட்ரெயின்ல என்ன டார்ச்சர் பண்ண குட்டி பிசாசு. அவன் இங்க இருக்கிற வரைக்கும் ஷின்சான உன்னால கட்டுப்படுத்தவே முடியாது. இது ஆட்டத்தை பாத்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. வயசானாலும் ஸ்டைலும் அழகும் குறையவே இல்ல, அதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் பார்பிக்யூ பண்றதுக்காக இங்க நெருப்பு மூட்டி இருக்கேன். பாவம் பிரின்சிபல் சார் உங்களுக்கு சும்மா சம்பளம் கொடுத்துட்டு இருக்காரு, அதுக்கு தான் சொன்னேன். எத்தனை மணிக்கு ஒரு சொன்ன, நீ எத்தனை மணிக்கு வந்திருக்க மசா? உனக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்ல. நல்ல வேலை உன்னை பாத்துட்டேன், கொஞ்சம் இங்க வாப்போ. நான் யார் கூடயும் சண்டை போடல மிஸ்டர் ஓதாசி சார் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி இருக்கேன். ஸ்கூல்ல நான் அப்படி தெரியாம பண்ணிட்டேன்.